வெல்கம் பேக் டு வரன் ரியாக்ட்ஸ். டிடி நெக்ஸ்ட் லெவல் ட்ரெயிலர் வந்துருக்க தான் பார்க்குறோம். டிடி அதுக்கான எக்ஸ்பான்ஷன் வந்துட்டு டெவில்ஸ் டபுள் அப்படின்னு வச்சுருக்காங்க. நான் வந்து டிடி ரிட்டர்ன்ஸ் படத்திலே பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், அந்த கிளைமேக்ஸ் அதுக்கிட்ட வரும்போது சொல்லியிருப்பாங்க இதுவே தேர்ட் பார்ட்டு தான்டா அப்படின்ட்டு. அதாவது தில்லுக்கு துட்டு வந்து தில்லுக்கு துட்டு 1 வந்துச்சு, அப்புறம் 2 வந்துச்சு, தேர்ட் பார்ட்டுன்னு சொல்லி தான் அதை விட்டுருப்பாங்க. நாங்களே டைட்டில் இல்லாமல் டிடி ரிட்டர்ன்ஸ் சொல்லி அந்த டைட்டில் வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கோம், ஆனால் அது தேர்ட் பார்ட்டு தான்ன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க அந்த படத்துலேயே. நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இதில் வந்து டெவில்ஸ் டபுள் அப்படின்னு வச்சுருக்காங்க. அவரால் டிடி ரிட்டர்ன்ஸ்லையுமே அது பேர் டெவில்ஸ் டபுளாக கூட இருந்திருக்கலாம், ஆனால் அது அப்படி எனக்கு ஞாபகம் இல்லை அந்த மாதிரி இருந்துச்சான்னு. ஏன் அப்படி டைட்டில் மாற்றிக்கிட்டே இருக்காங்க என்னன்னு தெரியல. எதுவும் ப்ரொடக்ஷன் கம்பெனி எதுவும் மாறிக்கிட்டே இருக்கா, இல்லை வேறு எதுவும் என்ன காரணம் என்னன்னு தெரில. நம்ம டெவில்ஸ் டபுள் நெக்ஸ்ட் லெவல் அதோட ட்ரெயிலர் தம்ப்நெயில் பார்த்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் நான் அது வந்து ஏதோ ஒரு கிணறு போல், கிணறுல தான் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்கன்னு நினச்சேன். பார்த்தா அப்படி தெரியலை. ஏன்னா அந்த ஓட்டை இருக்குது பார்த்தீங்களா, அதோட கார்னர்லாம் சுற்றி பாருங்களேன், அந்த கம்பி மாதிரி இருக்குது, காங்க்ரீட் போட்ட மாதிரி இருக்குது. எனக்கு தெரிஞ்சு மொத்தமாகவே காங்க்ரீட் போட்டு மூடின ஒரு இடம் மாதிரி இருக்கும். இல்லாட்டி ஒரு கிணறா கூட இருந்து அது மொத்தமாக மூடியிருப்பாங்களோ, இந்த மாதிரிலாம் பேய் இருக்குன்னு சொல்லி அப்படி கூட இருக்கலாம். அதுக்கப்புறம் உடஞ்சி விழுந்து அப்புறம் ஏதோ கயிறு போட்டு பார்க்குறாங்க. பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஆல்ரெடி நம்ம டிடி நெக்ஸ்ட் லெவல் படத்துலேருந்து கிசா 47 அந்த சாங்குமே ரியாக்ட் பண்ணியிருப்போம். அதனால் ஐக்கால தானே போய் செக் பண்ணி வாங்க. வேறு லெவல் செம ஃபன்னாக இருந்துச்சு அந்த சாங்கு. இப்போ நம்ம ட்ரெயிலருக்குள்ளே போயிடலாம். நாளைக்கு எங்கள் தியேட்டரில் ஸ்பெஷல் ஷோ போடுறோம். தியேட்டரா? அதுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா நாங்கள் போடுற படத்துக்கு ஒரு ப்ரொமோஷனாக இருக்கும். ஓகே, ஒரு ரிவ்யூவர் தான் அந்த பாட்டிலே சொல்லியிருப்பாரு, ரிவ்யூவர் மாதிரி. என்ன டாக்டர்ஸ் இது மாதிரிலாம் பண்ணுறாங்க? எங்க ப்ரோ இருக்கோம் நம்ம? ஒரு படத்துக்குள்ள போவாரோ? ரிவ்யூ எத்தனை படத்தை கலாச்சிருப்ப, உள்ள இருந்தே ரிவ்யூ பண்ற பார்க்கலாம். என்னப்பா சொல்ற? உண்மையாவே நம்ம படத்துக்குள்ள இருக்கோமா? நம்பவே முடியலையாப்பா. ட்ரெய்லருக்காக அந்த சாங் வச்சிருப்பாங்க நினைக்கிறேன். ராகவன் இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர். ஹே ப்ரோ, இது மூவி ப்ரோ. அவர் ஜிவிஎம், நீங்க கிங்ஸ்லி. நீங்க நெல்சன் சொல்லி கொடுத்த ஒரே மாடுலேஷன் வச்சு எல்லா படத்துலயும் நல்லா கல்லா கட்டி. அப்ப ஜெயிலர் 2 கட்டா என்ன எல்லா பத்தியும் பேசுறாங்களே. இப்படி ஒரு அழகான இடத்தை உலகத்துல எங்கேயுமே பார்த்திருக்க மாட்டீங்க. I'll blow your head off if you don't tell me what's going on in this island. இவங்க பேசுறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த ஐலாண்டுக்குள்ள ஏதோ ஒரு மேஸ்திரி இருக்குப்பா. அப்படிதானப்பா சொல்லுவாங்க. யோ அது மிஸ்ட்ரி. ஓகே ஓகே. இந்த ஹோட்டல்ல 3வது மாடிக்கு மட்டும் போகவே கூடாது. மரத்து மேல ஆந்த இருக்கா பாரு. இருக்குதுப்பா. கன்ஃபார்மா ஆர்ஆர் ஜானர் கூட தான் வந்திருக்கோம். அவ மறுபடியும் வந்துட்டான். என்னப்பா நடக்குதுங்க? நைட் டு டே ட்ரான்சிஷன் ஷாட் ப்ரோ. ஃபிளாஷ்பேக் உள்ள போறோம் ப்ரோ. ஓ, படத்துல என்னென்னலாம் நடக்குதோ அப்படியே காமிப்பாங்க போல. சும்மா அந்த ஸ்டோரிக்குள்ளன்ற மாதிரி மட்டும் இல்லாம ஒரு எடிட்டிங் வைஸா கூட காமிக்கிறாங்க. சுகர் பேஷண்ட். ஆக்சுவலா திவாகர் அந்த மாதிரி தான் பண்ணாரு. ட்ரெண்டிங்கான எல்லாத்தையும் உள்ள வச்சிருப்பாங்க போல. What happened? குளிருது. இந்த ஐலண்ட்ல இருந்து எப்படி தப்பிக்கிறது? நீ ரிவ்யூ பண்ற தொழில விட்டுறன்னு சொல்லு, நான் உன்னை உயிரோட விடுறேன். செல்வராகவனா நம்ம ரிவ்யூ பண்றது விட்டு ரீல்ஸ் பண்ண வேண்டாம். யோடி சுமாரியா இவள ஒரு ஆளி போய் தோல் விட்டு போடுமா? அந்த பேயா என்னன்னு பாத்துறீங்க. பரவாயில்ல, தொழிலுக்கா உயிரையே பணையாக்கிறாரு. இங்கிலீஷ் டியூஷன் எடுக்கறாரப்பா. ஐயா ஐயா அந்த பொண்ணை ஜாயிண்ட் அடிக்க பாக்குறாரு. ஐயா ட்ரீம் சாங் உள்ள போய்ட போறாங்கப்பா. சீக்கிரம் வாப்பா. ஜிவிஎம்னாலே ஆக்சுவலா ஒரு ஸ்லோவா தான். ஃபேண்டாஸ்டிக் கிஸ்ஸா. கான்செப்ட் ரொம்ப ஆக்சுவலாக இந்த மாதிரி கான்செப்ட்ல நிறைய இருக்குது. ஓகே, ஆனால் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த May 16 அந்த டேட்லாம் ஒன்று போட்டிருக்குல்ல, அது ஏதோ ஒரு படம் வர ரிலீஸ் டேட் அப்படின்ற மாதிரி இந்த படத்தை தான் சொல்கிறாங்க. May 16 தான் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன் இந்த படம். ஸோ நம்ம இப்போ ஒரு ட்ரெய்லர் பார்த்தா எப்படி இருக்கும்?
அதுக்குள்ள ட்ரெய்லருக்குள்ள நீங்க மாட்டிக்கிட்ட அப்படி இருக்கும். அந்த மாதிரி நினைச்சு பாருங்களேன். அதுல ஒரு கதை போயிட்டே இருக்கு, டக்கு டக்குன்னு ஒரு டிரான்சிஷன் நடக்குது, அந்த மாதிரி நல்லா இருக்குல்ல. அப்படி பார்ப்போம் லாஸ்ட் அந்த ட்ரெய்லரோட ஒரு டேட் வந்து அப்படி இருக்கு. அந்த டேட்டை தான் இவர் தாங்கி பிடிக்கிறாரு அப்படின்ற மாதிரி அப்படியே வச்சு பாருங்களேன். நல்லா இருக்குங்க. லாஸ்ட்ல ஜிவிஎம் அந்த மாதிரி ஒரு ஆங்கிள் ஜிவிஎம் நான் நினைச்சு கூட பார்த்ததில்ல. ஆக்சுவலா அந்த அது வரைக்கும் ஓகே, இந்த கையை பிடிக்கிற இந்த டைனிங்ல உட்காந்துருக்காங்கல்ல, அது வரைக்கும் எனக்கு ஓகே. அந்த மாதிரிலாம் இந்த படத்துலேயே பண்ணியிருக்காரு. துல்கர் நடிச்சிருப்பாரு கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தா, அந்த படத்துல அவரே ரீக்ரியேஷன் மாதிரி பண்ணியிருப்பாரு. இது சரி ஓகே அதே மாதிரி தான் போல அப்படின்னு நினைச்சா, காக்க படத்துல சத்தியமா எதிர்பார்க்கல, வேற லெவல் பண்ணுங்க. சரி அவர் ஓடுறதுமே ஸ்லோவாக ஓடுற மாதிரி தான் இருந்துச்சு. அது ஒரு ஸ்லோ மோஷனில் தான் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் அவர் ஓடுறதுமே ரொம்ப ஸ்லோவாக வர மாதிரி இருந்துச்சு. அதுவுமே இன்னும் செம்ம ஃபன்னாக இருந்துச்சு. ஆல்ரெடி ஒரு ஃபன்னு, அவரோட ஆக்ஷன் இன்னுமே செம்ம ஃபன்னாக இருந்துச்சு. அவரை பற்றி நிறைய பேசலாம் போல். டிடி இந்த படத்துக்குள்ளே வந்துட்டு எனக்கு தான் ஜிவிஎம் பயங்கரமாக பண்ணிப்பாங்க தோணுது. அதான் ட்ரெண்டிங் அவ்வளோ நிறைய இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஜெயிலர் 2 நெல்சன் அதெல்லாம் பற்றியும் பேசுகிறாங்க. அது ட்ரெய்லருக்காக வச்சுருக்காங்களா இல்லை அப்படின்னு தெரில. ஏன்னா ஏதோ ஒரு படத்தை தான், சந்தானத்தோட படம் தான், ட்ரெய்லரில் மட்டும் அந்த கொரோனா சம்திங் ஏதோ பற்றி பேசியிருப்பாங்க. ஏதோ படம் பிஸ்தாவா நினைக்கிறேன், ஏதோ தெரில எந்த படம்னு. ஹெட்செட் வர கலந்துகிட்டே இருங்க. ட்ரெய்லரில் மட்டும்தான் அதை பற்றி பேசியிருப்பாங்க நினைக்கிறேன். ஆனால் படத்துக்குள்ள அந்த மாதிரிலாம் அது இருக்காது. இதில் அப்படி இருந்துட வேணாம் அப்படின்னு எனக்கு தோணுது. ட்ரெய்லரில் காமிச்சாலாம் படத்துலையும் இருக்கணும் அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. நல்லா இருந்துச்சுங்க அந்த டிரான்சிஷன். அந்த படத்தில் என்னென்னலாம் இருக்கும் அப்படியே நடக்குது பார்த்தீங்களா, அது நல்லா இருக்குங்க. டக்குன்னு ஃப்ளாஷ்பேக் வந்தானே ஃப்ளாஷ்பேக் உள்ள இவங்களும் போகிற மாதிரி மாடி வர பார்க்குறேன். செம்ம பண்ணுங்க. நாளைக்கு எங்க தியேட்டர்ல ஸ்பெஷல் ஷோ போடுறோம். அதுக்கு நீங்க வந்தீங்கன்னா நாங்க போடுற படத்துக்கு ஒரு ப்ரொமோஷனா இருக்கும். அந்த செலிபிரிட்டி ஷோ மாதிரி நடத்துவாங்கல்ல, விஎஃப்எக்ஸ் ஓகே நல்லா இருக்குன்ற மாதிரி தான் இருக்கு. கொஞ்சம் பட்ஜெட்லாம் போட்டிருக்காங்க போல. எங்க ப்ரோ இருக்கோம் நம்ம? டெவில்ஸ் டபுள். அவங்களுக்கு தெரியுதா இல்லையா? வியூ எத்தனை தெரியுது. படத்தை கலாச்சிருப்ப, இது உள்ள இருந்தே ரிவ்யூ பண்ற பாக்கலாம். என்னப்பா சொல்ற? உண்மையாவே நம்ம படத்துக்குள்ள தான் இருக்கிறோமா? நம்பவே முடியலையாப்பா. எங்க தார் யாருக்கு தெரியுமா? ராகவன், இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர். ஓ ராகவன். இது மூவி ப்ரோ, அவர் ஜிவிஎம், நீங்க கின்ஸ்லி. நீங்க அந்த படத்துக்கு காக்காக்களே அவர் பேர் ராகவன் தானே? அந்த படத்துல நல்லா கல்லா கட்டுறீங்க. யார் அவன்? ஐயே அப்ப ஜெயிலர் 2 என்னப்பா உண்மையாவே சாவடிக்கிறான்? ஜேசன் தானே? இப்படி ஒரு ஃப்ரைடே தி அழகான 13th. உலகத்துல எங்கேயுமே பார்த்திருக்க மாட்டீங்க. I'll blow your head off if you don't tell me what's going on this இந்த ஷாட் தான் தம்ப்நெயில்ல இருந்துச்சு நினைக்கிறேன். இவங்க பேசுறதெல்லாம் வச்சு பாக்கும்போது இந்த கிணறு ஐடியால கிடையாது. ஏதோ ஒரு மேஸ்திரி இருக்குப்பா. அப்படிதானப்பா சொல்லுவாங்க. யோ அது மிஸ்ட்ரி. யோ காமெடி எல்லாம் கஷ்ட பண்ண நேரம் இல்ல, வாயா. ஆக்சுவலா சந்தானம் அவரோட லுக்கே சூப்பரா நல்லா இருக்கு. என்ன வித்தியாசமா மரத்து மேல அவரோட ட்ரெஸ்ஸிங்குமே சரி. ஆர்ஆர் ஜான் கன்ஃபார்மா ஆர்ஆர் ஜான் கூட தான் வந்திருக்கும். ஜெசிகா அவ மறுபடியும் வந்துட்டான். என்னப்பா நடக்குதுங்க? ரைட் டு டே டிரான்சிஷன் ஷாட் ப்ரோ. ஃபிளாஷ்பேக் உள்ள போறோம் ப்ரோ. நல்லா இருக்குங்க. அந்த மாதிரி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதே இல்லை. சும்மா ஸ்டோரிக்குள்ள மட்டும் தான் இருப்பாங்களான்னு நினைச்சேன். பார்த்தா அந்த படம் எப்படி எப்படி நடக்குது அந்த மாதிரிலாம் காம்பான்னு தோணுது இன்னுமே நிறையா. அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் தான் இந்த ஷாட் நினைக்கிறேன், டிரான்சிஷன் ஷாட். யோசிச்சு பாருங்களேன், ஒவ்வொரு கட்டுக்குமே ஒவ்வொரு மாதிரி. அப்படிலாம் ரொம்ப கஷ்டம் தான் நான் பண்றது. இது வந்து இது செயின்ஸா மேசக்கர் கேம்லாம் கூட இருக்கும். ஃப்ரைடே தி 13th கேம். அப்புறம் இது வந்து செயின்ஸா லெதர் ஃபேஸ் அவர் What கேரக்டர். happened? குளிருது. Idiot. இது என்ன பாட்டுன்னு தெரியல. கிசா பாட்டிஸா நான் செம்ம ஃபன்னா இருக்கும். இந்த பாட்டும் வந்தா கேட்போம். நீ ரிவ்யூ பண்ற தொழில விட்டுறேன்னு சொல்லு, நான் உன்னை உயிரோட விடுறேன். சரி அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல காமிச்சிருக்கலாம் ட்ரைலர்ல. ஒரு ஹாலிவுட் போய் தோல் விட்டு போடுமா, அந்த பேயா என்னன்னு பாத்துறீங்க? பேயானா I've been waiting for someone like you, I guess. இங்கிலீஷ் டியூஷன் எடுக்கறாரப்பா. ஐயா ஐயா அந்த பொண்ணை ஜாயிண்ட் அடிக்க பாக்குறாரு ஐயா. ஐயோ ட்ரீம் சாங் உள்ள போய்டு. சந்தானம் அவரோட டெலிவரி கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு எனக்கு. கையை விரிச்சிட்டு ஓடி வர்றது தெரியுது. அவர் கொஞ்சம் லைட்டா ஸ்லோவா தான் ஓடி வர மாதிரி இருக்கு. பண்ணுக்காக தான் தெரிஞ்சு அப்படி பண்ணிருப்பான்னு தோணுது. சூப்பர். இதுதான் சொன்னேன், May 16th 2025
படத்துலேயே பா வேற லெவலுங்க, செம்ம ஃபன்னுங்க. இல்லை ஹாலிவுட்டில் இந்த மாதிரி ஒரு படம் இருக்குன்னு நினைக்கிறேன். அது நம்ம டிவியில் கூட பார்த்துருப்போம். படத்துக்குள்ளே போகிறது தான், அது ஒரு டிக்கெட்லாம் வச்சு போவாங்கன்னு நினைக்கிறேன். அது ஓகே, படம் அதான் சொன்னல, சும்மா ஸ்டோரி படம் நடக்கும், நம்ம உள்ளே போவோம். இப்போ நிறைய புக்குக்குள்ளே போகிறது அந்த மாதிரிலாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல, அந்த மாதிரி தான் நான் சொல்கிறேன். ஆனால் இது வந்து அந்த கம்ப்ளீட் படமாகவே இருந்தால் அப்படி இருக்கு. அந்த டிரான்சிஷன் ஷார்ட்டை வச்சு மட்டுமே தான் நான் இவ்வளோ நேரம் பேசிக்கிட்டு இருக்கேன். அந்த மாதிரியுமே யோசிச்சு பாருங்கள், நிறையா உள்ளே வச்சுருந்தாங்கன்னா அந்த மாதிரி ஒவ்வொரு எஃபெக்ட்டுக்கும் ஒவ்வொரு இது நடக்குது அப்படின்றதெல்லாம் வச்சுருந்தாங்கன்னா யோசிச்சு பாருங்களேன், வேற லெவலில் இருக்கு. ஆனால் அது கஷ்டம் தான். அண்ணா முழுக்க முழுக்க ஒரு படமாக இப்போ ஒன்று காமிக்கிறாங்க, டக்குன்னு கட் பண்ணி இன்னொன்று காமிப்பாங்க, இப்போ நிறைய எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸ்டார்டிங்கில் அந்த ஃபாண்ட்லாம் வேறு வரும்ல, ஒவ்வொரு நேம் ஒவ்வொன்றா வரும்ல, அதெல்லாம் யோசிச்சு பாருங்களேன், அதெல்லாம் வருது அப்படின்லாம் கூட கஷ்டம்தான் ரொம்ப. ஆனால் கொஞ்சம் நிறையா அந்த மாதிரி ஏதாச்சும் உள்ள டிரான்ஸ்லேஷன் ஷாட்டு ஒன்று காமிச்சிட்டாங்க, அந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா ஃபன்னாக இருக்கும், இன்னும் வேறு லெவலாக. அதை வச்சே நான் நிறையா பேசிகிட்டு இருக்கேன். நல்லா இருக்குங்க, செம்ம ஃபன்னாக இருக்குங்க. ஜிஎம்மாக வச்சு அல்ட்டி பண்ணிட்டாங்க, பார்க்கலாம். செம்ம அல்டிமேட்டாக இருந்துச்சு அவரோட போர்ஷன். உள்ளே எந்த மாதிரி பண்ணியிருக்காருன்னு தெரில, வேற ஒன்றுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த ஒரு லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் எக்ஸைட்டிங் கான்டென்ட் ஃப்ரம் வரன்.